சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழகத்தின் சார்பில் வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் தலைவர், சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், மத்திய பகுதி கழகத்தின் செயலாளர், பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகராய் உங்களிடையே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், வட்டக்கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் பாபு அவர்களே, மதிப்பிற்குரிய சகோதரி முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, AME பிரபாகர் ராஜா அவர்களே, தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் பெருமதிப்பிற்குரிய பாலவாக்கம் சோமு அவர்களே, வேளச்சேரி மணிமாறன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் அண்ணன் குணசேகரன் அவர்களே, பாலவாக்கம் தா விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற பகுதி கழகத்தின் செயலாளர்கள் மரியாதைக்குரிய மதியழகன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கவிஞர் பெருந்தகை கனிமொழி கருணாநிதி அவர்கள் எனக்கு பின்னால் இங்கே சிறப்பானதொரு சீரிய உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். எனவே நீண்ட நேரம் நான் பேசிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக சிறப்பாக அனைவருமே பேசினார்கள். பெருமதிப்பிற்குரிய நம்முடைய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கினிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு மிக நீண்ட உரையை இங்கே ஆற்றியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு விருந்தினர்களா கவிஞர் கனிமொழி அவர்களும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டது. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வருகிற 14ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 25-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களோடு கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் கூட்டத்திற்கு வருவது தாமதம் மட்டுமல்ல, வருவதற்கு கஷ்டம் என்கின்ற அளவிலேயும் அவருடைய பேச்சையும் சேர்த்து சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தம்பி பேச்சையும் சேர்த்து அக்கால் இங்கே 2 பேருடைய உரையுமாக இங்கே உரையாற்றி நிறைவு செய்திருக்கிறார். எனவே அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நான் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு நிகழ்ச்சி முடிந்தவுடன் தொலைபேசியில் சொல்லி நீங்கள் பேசுவதையெல்லாம் உங்கள் சகோதரி பள்ளிக்கரணையில் பேசி முடித்து விட்டார் என்று சொல்லி மகிழ்வேன் என்று கூறி, இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அன்றைக்கு நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னால் அவரும் பேசியதை போல பிப்ரவரி திங்கள் 27ஆம் தேதி தொடங்கி எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாக்கள் இதே போன்று சென்னை தெற்கில் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையிலே விட்டிருக்கிற காரம்பாக்கம் கணபதி அவர்களாக இருந்தாலும், பிரபாகர் ராஜா அவர்களாக இருந்தாலும், கிருஷ்ணமூர்த்தி, கண்ணன், கபிலன் போன்ற பகுதி செயலாளர்களாக இருந்தாலும், வெங்கடேசன் போன்ற ஒன்றிய செயலாளராக இருந்தாலும், பாண்டியன், தியாகராஜன் போன்ற மாவட்ட துணை அமைப்பாளர்களாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தினந்தோறும் எல்லா இடங்களிலும் நடத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிகழ்ச்சிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலம் போல் நம்முடைய சென்னை தெற்கில் இந்த நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கூடுதலான ஒரு பிரம்மாண்டம் என்கின்ற வகையில் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களை பொறுத்தவரை எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான எழுச்சி இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும். 2019-2000 ஆண்டு கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை சுற்றி இருப்பவர்களுக்கு நிவாரண உதவி பொருட்களை வழங்கிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒன்றிணைவோம் என்கின்ற வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கிற தாய்மார்களுக்கு ஆளுக்கு தலா 5 கிலோ அரிசி தருகிற ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அதில் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் ஒரு சீன பெருஞ்சுவரை போல அரிசி மூட்டைகளை அடுக்கி அன்றைக்கு சமூக வலைதளங்களில் வந்த அந்த செய்தி என்பது உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு செய்தியாக அது இருந்தது.
அந்த அளவுக்கு நண்பர் அரவிந்த் ரமேஷ் எதை செய்தாலும் அதில் எழுச்சி இருக்கும், ஆரவாரம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடை ஏறுகிற போது மேடைக்கு முன்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தாடைகளை பார்த்தவுடன் நாம் பள்ளிக்கரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விழா மேடைக்கு வந்திருக்கிறோமா, போத்தீஸ் ஜெயச்சந்திரா சரவணா ஸ்டோருக்குள் மாறி நுழைந்து விட்டோமா என்று தயக்கப்படுகிற அளவில் இங்கே பிரம்மாண்டமாக அவைகளை அடுக்கி வைத்திருக்கிறார், காட்சிப்படுத்தி இருக்கிறார். நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பொதுவா சாப்பாடு இந்த விருந்து கொடுக்கறதுல கூட அவருக்கு நிகர் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பொதுவா நாமெல்லாம் விருந்துன்னா யாரையாவது சொல்லி கொடுக்க சொல்லிடுவோம், அந்த சமைக்கிறது அது மாதிரி. ஆனா அவரே போய் வெங்காயம் எவ்வளவு போடணும், அது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா, பருப்பு எந்த மாதிரி பருப்பு இருக்கணும், அது மாதிரி ஒன்னொன்னு. இப்ப நாட்டுக்கோழி வாங்கினா அது எப்படி இருக்கணும், ஆடு வாங்கினா எப்படி இருக்கணும், அது வெள்ளாடு. அவருக்கு தான் நிறைய ஆடு வெரைட்டியும் தெரியும். அந்த ஆடு எல்லாம் பார்த்து அவரையும் ஏமாத்துவாங்க. அவர் அதெல்லாம் ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சு அவ்வளவு கவனமா இருப்பார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நண்பர். இந்த நிகழ்ச்சியை அந்த அளவுக்கு பார்த்து செய்திருக்கிறார். பள்ளிக்கரணையை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விழா கோலம் போன்றிருக்கிறது. மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நேற்றைக்குத்தான் அவருடைய தூத்துக்குடி தொகுதியில் ஒரு 14 இடங்களில் மருத்துவத்துறையின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்து இன்றைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். சகோதரி மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்களை குறித்து இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை போல இந்தியாவில் இருக்கிற மகளிர் சமூகம் பெருமைப்படுகிற வகையில் ஒரு மகளிர் செயல்பாட்டாளராக ஒரு தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணா வழியில், முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் இன்றைக்கு கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முழங்கும் ஒரு அற்புதமான வீராங்கனையாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது என்பது நமக்கு பெருமளவிலான மகிழ்ச்சி. எனவே நீண்ட நேரம் நான் பேச மாட்டேன். ஒரு 5 மணித்துளிகளில் என்னுடைய உரையை நிறைவு செய்ய கருதுகின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் இன்றைக்கு ஏன் கொண்டாடுகிறோம்? நான் தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன். போன 15 நாளுக்கு முன்னாடி நீங்க ஒரு செய்தி பார்த்திருப்பீர்கள். அந்த செய்தி என்பது இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பும் ஒரு கருத்து கணக்கெடுப்பை நடத்தினார்கள். என்ன அந்த கருத்து கணக்கெடுப்பு? போன வருஷம் எலெக்ஷன் நடந்தது, பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்ப தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு இந்த தென்சென்னையில் 2,27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். மிகப்பெரிய அளவிலான வெற்றி, ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை தந்தீர்கள். அந்த தேர்தலில் திமுகவுக்கு இருந்த ஆதரவு தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 40 இடங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அன்னைக்கு 234 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு ஆதரவாக அதிகபட்ச வாக்குகள் எத்தனை தொகுதிகளில் கிடைச்சதுன்னா 221 தொகுதிகளில் கிடைச்சது. மொத்தம் 234ல 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைத்தது. ஒரு 13 தொகுதிகளில் மட்டுமே எதிர்க்கட்சிகள் கூடுதலான வாக்குகளை பெற்றது. அதிமுக, பாமக, பாஜக இந்த 3 கட்சியும் சேர்ந்து 13 சீட்டு கூடுதலா வாங்கினாங்க. 13 இடத்துல ஓட்டு கூடுதலா வாங்கினாங்க. 221 தொகுதியில திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னாரு, இந்த முறை வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொன்னார்.